குழந்தைகளுக்கு எவ்வளவுதான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நல்ல பழக்க வழக்கங்கள். முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை நேசிக்கிற உறவுகளுக்கு நாம மதிப்பு கொடுக்கணும். அவங்க அன்பை உணரணும், அவங்கள நேசிக்கணும், அவங்கள புரிஞ்சுக்கணும். அப்பா அம்மாவை கண் கலங்காம பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையே நமக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அன்பை சொல்லக்கூடிய ஒரு அருமையான கதை தான். இந்த கதையினுடைய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஓர் உயிரில் இருந்து இரு உயிர் பிரிந்தது. வாங்க நாம கதைக்கு போவோம், கதையை கேட்டு சுவைப்போம். சேரிபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கார்த்திக், ஜெமி அப்படிங்கிற 2 தம்பதிகள் இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஒருவரை ஒருவர் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுல வந்து சேர்த்துக்கல. இந்த சேரி அப்படிங்கிற கிராமத்துல இருக்காங்க. கார்த்திக்கு என்ன வேலை தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொள்ளுப்பற்றையில வந்து அந்த அருவா, மம்டி இதையெல்லாம் வந்து அடிக்கிற வேலை, சமட்டி பிடிச்சி அடிக்கிற வேலை, இதைதான் அவன் செஞ்சுட்டு இருக்கான். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊதியம் அப்படிங்கிறது மிக குறைவானதுதான். அவனுக்கு ஒரு நாளைக்கு 250 ரூபா, 300 ரூபாய். அதாவது அந்த அரிவாள், மம்முட்டி, இந்த கடப்பாறை இதெல்லாம் வந்து அந்த அடிக்கிறதுக்கு அன்னைக்கு அவனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கூலி. அவன் வந்து அந்த கடையினுடைய முதலாளி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சோமு அப்படிங்கிற ஒரு கடையில தான் கார்த்திக் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட திருமணமாகி ஒரு 5-6 வருடங்கள் ஆயிட்டு. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குழந்தையே இல்லை. ரொம்ப ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறாங்க. அவங்க போகாத கோவில், குளம் எதுவுமே கிடையாது. எல்லா கோயிலுக்கும் போறாங்க. யாரு என்ன பரிகாரம் சொன்னாலும் அந்த ஜெமிங்கிற பொண்ணு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படியே இருக்கும்போது அவ வந்து தன்னுடைய கணவன் கார்த்திகிட்ட கேட்கிறா, என்னங்க, நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கோயிலுக்கு போறோம், எல்லா சொல்றதையும் நம்ம வேண்டுதல் செய்றோம், ஏன் நமக்கு மட்டும் குழந்தையே பொறுக்கல? இந்த குழந்தை என்ன, இந்த சமூகம் எப்படி எல்லாம் பேசும், எனக்கு எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நமக்கு ஒரு குழந்தை இருந்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கண் கலங்கி தன்னுடைய கணவன் கார்த்திகிட்ட வந்து அவர் சொல்றான். அதுக்கு வந்து கார்த்திக் சொல்றான், கவலைப்படாத, நமக்கு என்ன வயசாடா ஆயிட்டு, கண்டிப்பா நமக்கு குழந்தை பிறக்கும், நீ கவலைப்படாத, அது வரைக்கும் உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை அப்படின்னு அவன் வந்து ஆறுதல் சொல்றான். அப்போ அவனுடைய கண்கள் அந்த கண்ணீர் வந்து அப்படியே வலிஞ்சு அவனுடைய கையில எல்லாம் அப்படியே நினைது. அதை பாக்குறான். ஏன் அழுகாதடி, எதுக்கு அழுகிற, உனக்கு என்ன குறைச்ச, நீ ராஜாத்தி மாதிரி இருக்கணும், நீ என்ன நம்பி வந்தவ, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீ ராணி மாதிரி இருக்கணும், எனக்கு நீ தேவதை அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து அப்படியே ஜெமிய கையில அப்படியே புடிச்சுக்கிட்டு அப்படியே அவளுடைய 2 கன்னத்தையும் அப்படியே கையில புடிச்சுக்கிட்டு அப்படியே தாங்கி சொல்றான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு கிடைச்ச ஒரு கணவன் மாதிரி வேற யாருக்கும் கிடைக்கல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவருதான் எனக்கு வந்து கணவரா அமையணும் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறா. சரிடாமா, நீ வீட்டுல இரு, எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு வந்துறான். அங்க வந்து அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா சிவா. அவன் வந்து கார்த்திக் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனா கார்த்திக்கு வந்து திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்கள் ஆயிருக்கு. ஆனா சிவாவுக்கு திருமணம் வந்து திருமணமாகி 2 வருடம் தான் ஆகுது. இருந்தாலும் அவனுடைய மனைவி வந்து அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சீவா இருக்கிறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 மாத சீர் கொடுத்து அந்த விழாவை வந்து ரொம்ப கிராண்டா ரொம்ப விமர்சையா நடத்துறாங்க. அதனால அவன் பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு அவனுடைய உறவினர்கள், சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கொடுக்குறான். அதே மாதிரி கார்த்திக் வீட்டுக்கும் வந்து ஒரு பத்திரிக்கை வந்து கொடுக்குறான். இந்த மாதிரி கண்டிப்பா நீனும் ஜெமி சிஸ்டரும் கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணணும், அந்த சீமந்தத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை கொடுத்துட்டு கிளம்புறான். சரி அப்படின்னு சொன்னான். ஆனா இவங்க 2 பேரும் பத்திரிக்கை அந்த விழாவுக்கு, இந்த சீமந்த விழாவுக்கு கிளம்பணும் அப்படிங்கும் போது அவங்க வேலை செய்யற இடத்துல வந்து அவங்க முதலாளி சோமு இருக்கிறார் இல்லைங்களா, கார்த்திக்கு வந்து போன் பண்ணி, எப்பா இன்னைக்கு வந்து முக்கியமா வேலை இருக்கு, கொல்லுப்பற்றையில வேலை இருக்கு, நீ அதனால சீக்கிரம் வந்துரு அப்படின்னு அவர் வந்து போன் பண்ணி சொல்றாரு. சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ மட்டும் அந்த சீமந்த விழாவுக்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு இவன் வேலைக்கு வந்துடுறான். இவன் வந்து அந்த விழாவுக்கு போறான். அப்ப போகும்போது சிவாவுடைய
மனைவி, "வாங்க வாங்கக்கா வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க. ஜெமி வந்து சந்தோஷமா அவளை பார்க்கும்போது, "நீ ரொம்ப இன்னைக்கு அழகா இருக்கிறடா" அப்படின்னு சொல்லி அவளை, அவ பேர் வந்து நிலா. நிலாவை பார்த்து சொல்றா, "நீ ரொம்ப அழகா இருக்கிறடா" அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கிறாங்க. அப்போ நிலாவோட அம்மா வந்து என்ன பண்றாங்க, "ஏய், இங்க வா கொஞ்சம்" அப்படின்னு சொல்லி நிலாவை கூப்பிட்டு, "உனக்கு அறிவு இருக்கா? அவளே 6 வருஷமா திருமணமாகி இன்னும் ஒரு குழந்தையே இல்ல. அவளை கூப்பிட்டு வச்சு பக்கத்துல உட்கார்ந்து வச்சு பேசிட்டு இருக்கியே, உனக்கு இங்கேதான் தெரியுதாடி" அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. "அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னம்மா, குழந்தைங்கிறது எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் பொறுக்குமா? நீ ஏன் இதை வந்து இப்படி ஒரு பெரிய விஷயமா ஒரு குறையா சொல்ற? அப்படிலாம் சொல்லாதம்மா. அவங்க மனசு காதுல விழுந்தா என்ன நினைப்பாங்க? அதுவும் அவங்கள வந்து என்னுடைய கணவர் வந்து கூப்பிட்டுருக்கிறாரு பத்திரிக்கை கொடுத்து, நீ அப்படிலாம் சொல்லாத" அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்றா. "நீ என்னாவது செஞ்சுட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மா வந்து தன்னுடைய மகள்கிட்ட நல்ல விதமா பேசுற மாதிரி பேசிட்டு, இங்க உடனே ஜெமி கிட்ட வந்து, "இங்க பாருமா, தயவு செய்து என் பொண்ணு சீமந்தம் நல்லா நடக்கணும்னா நீ கிளம்பிடுமா, நீ இங்க இருக்காதம்மா, நீ எல்லாத்துலயும் முன்னாடி முன்னாடி வந்து நிக்காத" அப்படின்னு அவ சொல்றான். அந்த அம்மா சொன்ன உடனே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாக்குக்கு நரம்பே கிடையாது. இந்த சமூகத்துல யாருக்காவது குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா அவங்கள எந்த சபையிலுமே ஏத்த மாட்டாங்க. உதாசனப்படுத்துற உலகம் இல்லைங்களா, உலகம் இல்லைங்களா? அதே மாதிரி இப்படி சொன்ன உடனே அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்கு முன்னாடியே அவ கிளம்பி அதுல வலையெல்லாம் போடுறதுக்கு இருந்தாலும் நிலா கூப்பிடுவா. "இல்ல இல்ல இல்ல தங்கச்சி, வேண்டாம், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், அவருக்கு சாப்பாடு கொடுக்க போகணும்" அப்படின்னு நாகரிகமா சொல்லிட்டு அவ வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நில கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி முன்னாடி நின்னுகிட்டு அப்படியே பயங்கரமா அழுகுறாடாமா. அப்படியே கோ கோ கோன்னு தேம்பி தேம்பி அழுகுறா. அவ அழுக அழுக அவளுடைய முகம் எல்லாம் அப்படியே வீங்கி போயிடுது. உடனே சாயங்காலம் 5 மணி ஆயிட்டு, சரி தன்னுடைய கணவர் வந்து வீட்டுக்கு வருவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு தலையெல்லாம் சீவி பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறா. உடனே வந்த உடனே, "மடி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா, உன் மடியில கொஞ்ச நேரம் நான் படுத்துக்கவா" அப்படின்னு சொல்லி, தலை வச்சு படுத்துக்கவா அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்டோம்னா, "படுத்துக்குங்க, என்னங்க இப்படி கேக்குறீங்க" அப்படின்னு சொல்லி அவன் வந்து தலையை வச்சு அவளுடைய மடியில படுத்திருக்கும் போது அப்படியே அவன் கையெல்லாம் பார்க்குறான். கை எல்லாமே அந்த சமட்டியை பிடிச்சி பிடிச்சி அந்த இரும்பு அடிக்க அடிக்க அவன் கையெல்லாம் அப்படியே காய்ச்சி போய் செவந்து போய் அப்படியே ரெட்டி அப்படியே புண்ணா இருக்கு கையெல்லாம். அதை பார்த்துட்டு அவளுக்கு உடனே பதறி போய், "என்னங்க கையெல்லாம் இப்படி இருக்கே" அப்படின்னு சொல்லி கையில மருந்தெல்லாம் போட்டு தடவி விடுறான். தடவி விட்டுட்டு, "இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போனியாமா, இன்னைக்கு விழா நல்லா இருந்துச்சா, சிறப்பா இருந்ததா" அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்கும்போது, நல்லா இருந்துச்சுங்க, என்னை எல்லாரும் என் கூட பேசினாங்க, எல்லாரும் என் கூட அன்பா இருந்தாங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவ கண்ணுல இருந்து அந்த தண்ணி அப்படியே தார தார தரையா அப்படியே வடிஞ்சு அவனுடைய, அதாவது அவன் படுத்திருக்கான் இல்லைங்களா, அவனுடைய சட்டம் ஃபுல்லா அப்படியே நினையும். உடனே துடிச்சு பிடிச்சு, "ஏன்டாம அழுகுற?" "இல்லைங்க, இந்த உலகத்துல குழந்தை இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அவமானமா இருக்கு. குழந்தை இருந்தாதான் இந்த உலகம் மதிக்குமா, இந்த சமூகம் வந்து நம்மளை நல்லா நடத்துமா, குழந்தை இல்லைன்னா நம்மளை எந்த இதுக்கும் நிராகரிக்குமா" அப்படின்னு சொல்லி அவ கேட்டவனே, "அப்படிலாம் சொல்லாதடாமா, குழந்தைங்கிறது கடவுள் கொடுக்கறது, அது யாருக்கு எப்ப வேணாலும் பிறக்கும், நமக்கு பிறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், உனக்கு என்னடா வயசாயிட்டா, எனக்கு என்ன வயசாயிட்டா" அப்படின்னு சொல்லி அவன் ஆறுதல் சொல்றான். அப்படியே சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு அன்னைக்கு இரவு போயிடுது. மறுநாள் காலையில அவன் கிளம்பி வேலைக்கு போறான். அப்ப சொல்றான், "ஜெமி, இன்னைக்கு நான் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரமாட்டேன், இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கு, நீ வந்து எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துரு" அப்படின்னு அவன் சொல்றான். சரிங்க அப்படின்னு சொல்லி அவளும் கணவருக்காக சாம்பார்லாம் வச்சு கூட்டு பொரியலோட சாப்பாடு எல்லாம் செஞ்சு அந்த கேரியர் பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பி கணவருக்கு எடுத்துட்டு போறான். அப்ப போகும்போது அவ இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் அவனுடைய அந்த கொள்ளு பற்றை இருக்கு. உடனே அந்த கேரியரை எடுத்துக்கிட்டு நடக்கும்போது நல்ல உச்சி வெயில், அவளால நடந்தே போக முடியல, வேர்க்குது, விறுவிறு வேர்வையா வழிஞ்சு ஓடுது. உடனே எடுத்துக்கிட்டே போகும்போது அந்த ரோட்டை வந்து கிராஸ் பண்றான். அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது திடீர்னு அவளுக்கு மயக்கம் போட்டு கீழே வந்துடும். அப்ப அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் ஒடியாந்து, "ஐயோ, அந்த பொண்ணு என்ன இப்படி திடீர்னு விழுந்துட்டாளே" அப்படின்னு சொல்லி அவளை தூக்கி அவளுக்கு தண்ணி எல்லாம் தெளிச்சு விட்டு பார்க்கும்போது அந்த கூட்டத்துல ஒரு வயதான பாட்டி அவங்க கையை பிடிச்சு பாக்குறாங்க. இந்த பொண்ணு வந்து
அதாவது கன்சீவா இருக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே, எம்மாடி நீ இங்க உட்காந்துருமா, எங்க போகணும் சாப்பாடு எடுத்துக்கிட்டுனா, உடனே அப்பதான் அவ கொஞ்சமா மெதுவா கண்ணை முழிச்சு, இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் அங்கதான் அந்த கொல்லுப்பட்டறையில வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொன்ன உடனே, உடனே அவர் போய் கூட்டிட்டு வந்து மனைவி மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்பா, ஒன்றும் பயப்பட வேண்டியதுல நல்ல விஷயம்தான் அப்படின்னு அந்த பாட்டிமா சொல்றாங்க. உடனே அதை கேட்ட உடனே அவனுக்கு அப்படியே, அதாவது நான் வானத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நட்சத்திரமும் கீழே வந்த மாதிரி அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே 2 கையாலையும் தன்னுடைய மனைவியை அப்படியே தூக்கி உச்சி முகர்ந்து அப்படியே நெத்தியில முத்தம் விட்டு அப்படியே யாரு கூட்டத்துல இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கல. அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன் அப்படின்னா 6 வருட கனவு அன்னைக்குதான் அவங்களுக்கு நிறைவேறி இருக்கு. உடனே தன்னுடைய மனைவியை வந்து டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறான். அவங்க சொல்றாங்க, இவங்க ரொம்ப வீக்கா இருக்கிறான், அதனால நீ நல்லா பார்த்துக்கணும், நல்லபடியா நல்ல ஹெல்த்தான நல்ல சத்தான சாப்பாட்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டே அந்த அம்மா மருத்துவர் வந்து அந்த டாக்டர் அம்மா வந்து கொடுக்குறாங்க. சரின்னு அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ அவன் வரும்போதே ஒரு பெரிய நில கண்ணாடி, அவங்க வீட்டுல ஏற்கனவே ஒரு கண்ணாடி இருக்கு, இருந்தாலும் ஒரு பெரிய நில கண்ணாடியை வாங்கிட்டு வந்து மாட்டுறான். மாட்டிட்டு தன்னுடைய மனைவி அந்த கண்ணாடி முன்னாடி நிக்க வச்சுட்டு, நீ இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கிற, இத்தனை நாள் வந்து உன்னை பார்த்துட்டே இருந்தாலும் இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடியில அவன் எழுதுறான். என்ன எழுதுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரு உயிரில் இருந்து ஓர் உயிர் வருகிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளையும் அவன் வந்து நாட்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு 3 மாசம், நாளைக்கு 4 மாசம் அப்படின்னு ஒவ்வொரு மாசத்தையும் அவன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவ சொல்றா, நமக்கு வந்து என்ன குழந்தை பிறந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு. அவன் சொல்றான், உன்ன மாதிரியே எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்ல. இல்லைங்க, உங்களை மாதிரியே எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை வேணும். ஆண் குழந்தையா என்ன, பெண் குழந்தையா இருந்தா என்ன, நமக்கு எந்த குழந்தை வந்தாலும் சந்தோஷம் அப்படின்னு கார்த்திக் சொல்றான். ஆனா ஜெமி சொல்றா, அப்படிலாம் கிடையவே கிடையாது, எனக்கு நம்ம 2 பேருக்கும் பெண் குழந்தை தான் கண்டிப்பா வேணும், அது ஒன்ன மாதிரியே நான் நல்லா வளர்ப்பேன், அதை நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் நம்ம குழந்தை படக்கூடாது, அதுக்கு என்னென்ன தேவையோ அதை இப்பையில இருந்து நாம செய்யணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வாங்குற அந்த சம்பளத்துல இருந்து பணத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதாவது பேங்க்ல வந்துட்டு சேமிப்பு சேர்த்து வச்சுக்கிட்டே வரான். இப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து அழகான அவங்க ஆசைப்பட்டபடியே ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துடுது. அப்ப நம்ம இன்னும் இந்த ஊர்ல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேற ஊருக்கு, அந்த சேரியை விட்டுட்டு வேற ஊருக்கு அவங்க வராங்க. அங்க வந்து அவங்க வந்து ஏன்னா இப்போ பெண் குழந்தை பிறந்ததுனால அவங்களுக்கு அதிகமான தேவைகள் இருக்கும், பிள்ளைக்கு வந்து மருத்துவ செலவு இருக்கும், அதை படிக்க வைக்கணும், அதுக்கு வந்து நிறைய நல்லதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அவங்களுடைய கனவை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேற ஊருக்கு வந்திருக்காங்க. நம்ம குழந்தையையும் நல்ல ஒரு ஸ்கூல்ல வந்து சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு கான்வென்ட், அதாவது கான்வென்ட்ல வந்து அந்த குழந்தைய வந்து எல்கேஜில வந்து சேர்த்து விடுறாங்க. அப்ப அவங்க குடியிருக்கிற அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு பணக்கார குடும்பம் வராங்க. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ பேரு வந்து நித்யா, அந்த குழந்தையினுடைய பேர் வந்து நித்யா. அவளுக்கு வந்து ஒரு அத்தை மாமா இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் தான் அந்த குழந்தையை பாத்துக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு வந்து அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஜெமி வந்து அழகா ரெட்டை சுண்டு போட்டுவிட்டு அந்த குழந்தைக்கு அழகா அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விடுறான். உடனே அந்த குழந்தை கேட்குறா, அம்மா நான் ஸ்கூல் வேன்ல போகணும் தானே, ஏன் வேனு நம்ம வீட்டு வாசலை தாண்டி அவங்க வீட்டு வாசலுக்கு போகுது, பக்கத்து வீட்டு வாசலுக்கு ஏன் போகுது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்கிறா. அவங்க அதுக்கு வந்து அவங்க அப்பா கார்த்திக் சொல்றான், இல்லம்மா ஒன்ன வந்து அப்பா சைக்கிள்ல கொண்டுட்டு போய் விட போறேன் அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த குழந்தை சொன்னா, சைக்கிளா, நான் சைக்கிள் எல்லாம் போக மாட்டேன்ப்பா, எனக்கு சைக்கிள்ல போகிறதெல்லாம் பிடிக்காது, அந்த குழந்தையெல்லாம் பாருங்க எல்லாரும் அழகா வேன்ல போறாங்க, என்ன மட்டும் நீ சைக்கிள்ல வச்சு கொண்டுட்டு போறியா அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை ஃபர்ஸ்ட்ல அவங்க அப்பா வந்து அப்படியே முகத்துல அடிக்கிற மாதிரி இந்த குழந்தை வந்து கேட்கும். இருந்தாலும் அவனுக்கு மனசுக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் நம்ம பொண்ணு தானே, நம்ம புள்ள தானே அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு, இல்லடாமா அப்பா வந்து உன்னை சைக்கிள்ல வச்சு கொண்டுட்டு போகும்போது உனக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லுவேன், நீ வந்து கேட்டுக்கிட்டே நீ நல்லா படிக்கணும், பெரிய பெரிய படிப்பெல்லாம் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு.
சொன்ன உடனே அவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரிப்பா நீங்க சொன்னபடியே நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை அப்படியே எல்கேஜில இருந்து ஒவ்வொரு ஸ்கூலா ஒவ்வொரு லெவலா கடந்து போயிடுறா. போனோடனே அவ வந்து 12th படிக்கும்போது 12th வந்து அந்த பொண்ணு வந்து கார்த்திக் சிவாவுடைய ஜெமியோட பொண்ணு வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரா. அதனால அவளுடைய ஆசை என்ன அப்படின்னதுன்னா தன்னுடைய மகளை வந்து நல்ல டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா நினைப்பாங்க. அதே மாதிரி அவளுக்கு கவர்மெண்ட்டே எல்லா செலவும் செஞ்சு அவளுக்கு வந்து டாக்டர் சீட்டு வந்து அவளுக்கு கிடைச்சிரும். அந்த ஆப்போசிட்ல சொன்னேன் இல்லைங்களா, நித்யா, அவங்க அந்த பொண்ணு வந்து டாக்டருக்கு அதே மருத்துவக் கல்லூரியில வந்து 2 பிள்ளைங்களும் படிப்பாங்க. ஒரே விடுதியில தங்கியிருப்பாங்க. ஆனா 2 பிள்ளைங்களும் பேசிக்க மாட்டாங்க. இப்ப இப்படியே இருக்கும்போது ஏன் அப்படின்றத நித்யா வந்து நல்லா பணக்கார வீட்டு பிள்ளையா இருப்பா. அவளுடைய நடவடிக்கை, அவ பேசுறது எல்லாமே ரிச்சாவே இருக்கும். ஆனா இவ வந்து கொஞ்சம் ஏழ்மை நடுத்தர வீட்டு பொண்ணு இல்லைங்களா, அதனால இவ வந்து யாரு கூடயும் பேச மாட்டா. ஆனா மத்தவங்களோட பழகும்போது இவ என்ன பண்ணுவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஹெட் வெயிட்டா இருப்பா, திமிரா இருப்பா, யாரையுமே மதிக்க மாட்டா, இப்படியே இருப்பா. ஆனா அவளுக்கு வந்து நல்லா வந்து எல்லாத்துலயுமே படிப்பா, திறமையா இருப்பா. அப்போ ஒரு நாள் அவங்க அப்பா நான் ஹாஸ்டல்ல தங்கி படிப்பா விடுதியில. அப்ப இருக்கும்போது அவங்க அப்பா கார்த்திக் சொல்லுவாரு அவங்க அம்மா ஜெமி கிட்ட, என்னடி இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளைய போய் பாத்துருவலான்னு இருக்கிறா, அவ வந்து பணம் கேட்டு தபால் போட்டிருக்கா, நம்ம போய் பாத்துட்டு வந்துடலாமா? எனக்கு நம்ம பொண்ணை பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க, நானும் உங்க கூட வரவாப்ல. இல்ல இல்ல நீ ஏன் அவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படுற, நான் போய் பார்த்துட்டு நம்ம பொண்ணு எப்படி இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் போறாரு. அப்ப போகும்போது அங்க மருத்துவக் கல்லூரி இல்லைங்களா, அங்க வாட்ச்மேன் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, இருக்கும்போது பெரிய கல்லூரி. இவருடைய அந்த ட்ரெஸ் கோடு, அந்த ட்ரெஸ் அவர் போட்டு போன அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா அந்த ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்ச வேஷ்டி சட்டை எல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி சுருக்கமா, அப்படியே இந்த கொல்லுப்பட்டறையில வேலை செய்யறவங்களுடைய கையெல்லாம் எப்படி இருக்கும், தலைமுடியெல்லாம் ஒரு மாதிரி சாம்பல் பூத்த மாதிரி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இவர் போறாரு. பொண்ணு வாட்ச்மேன் கேக்குறாரு, அவங்க பொண்ணு பேரு சொல்றாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு கல்யாணி இங்க படிக்கிறாப்ல, நான் அவளை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்றாங்க. கல்யாணியா? இந்த காலேஜ்லயா? ஏயா உன் பொண்ணு என்ன இங்க படிக்கிற பொண்ணாயா? உன்னை பார்த்தா இவ்வளோ பெரிய காலேஜ்ல உன் பொண்ணெல்லாம் படிக்க வைக்க முடியுமா? போப்பா ஏதாவது நீயா சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு அந்த வாட்ச்மேன் வந்து கார்த்திகை வந்து திட்டுறாப்ல. உடனே இல்லைங்க இல்லைங்க சாமி, என் பொண்ணு இங்கதான் படிக்கிறா, என் பொண்ணு பேர் வந்து கல்யாணி, அவதான் ஸ்கூல் முதலிடத்துல வந்தவ, மாநிலத்திலே முதலாவதா வந்தவ, அவ வந்து இந்த கல்லூரியில தான் படிக்கிறா, நீங்க வேணா கூப்பிட்டு பாருங்களா அப்படின்னு சொல்லி இவ்வளவோ கெஞ்சி கேட்கறான். உடனே உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருப்பா நீ சொல்றதுக்காக நான் வேணா போய் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி அங்க போகும்போது ஒரு 4-5 பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருந்தோன்னே கேக்குறாங்க, ஏமா இங்க கல்யாணின்னு ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு படிக்கிறாளா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்களாமா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க சார், நான் தான் கல்யாணி, என்ன விஷயம்னா, ஏமா உன்னை பார்க்க உங்க அப்பான்னு ஒருத்தவர் வந்திருக்க, பாக்குறது பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான், வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவ அப்படிங்களா, எங்க அப்பாவா? இருக்கவே இருக்காதே, எங்க அப்பா இங்க வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸோட வர்றா. வந்த உடனே அப்படியே பாக்குறா, அவங்க அப்பா தான் அவளுக்கு பார்த்த உடனே அதிர்ச்சியா இருக்கு. அங்க முன்னாடி எப்படி காட்டிக்கிறதுன்னு தெரியாம அவன் என்ன சொல்ற, எம்மா எப்படா இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேக்குறாரு. நான் நல்லா இருக்கேன், எதுக்கு வந்தீங்க, என்னம்மா இவரு உங்க அப்பாவா அப்படின்னு சொல்லி இந்த வாட்ச்மேன் கேக்குறாப்ல. உடனே இதுக்கு கல்யாணி சொல்ற, இவரு எங்க அப்பா கிடையாது, எங்க வீடு வந்து நல்ல வசதி இல்லைங்களா, வீட்டுல சாதாரணமா நிறைய வேலைக்காரங்களாம் இருப்பாங்க, எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணுங்கிறதுனால அவர் வந்து வேலைக்காரங்க எல்லாருமே என்னை வந்து மக மாதிரியே நினைச்சு அவங்கள எல்லாருமே நான் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு பழக்கம் ஆயிட்டு, அதுதான் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திக்கு அப்படியே கண்ணத்திலேயே அடிச்ச மாதிரி இருக்கும், அப்படியே பலார்னு அரைஞ்ச மாதிரி அப்படியே அவனுக்கு ஒரு உணர்வு இருந்தாலும் அந்த ஆத்திரம் அந்த துக்கத்தை எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு உடனே போய் கேட்கிறான், எதுக்கு வந்தீங்க, எதுவா இருந்தாலும் எனக்கு வந்து பணம் நீங்க அனுப்புறதா இருந்தா மணி ஆர்டர் தானே உங்களை நான் அனுப்ப சொன்னேன், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறேன். இல்லம்மா, இல்லடா கண்ணு, உன்னை பார்க்கணும்னு அப்பாவுக்கு ஆசையா இருந்ததுவா, அதுவும் உங்க அம்மா உன்னை நச்சரிச்சுக்கிட்டே, போதும் போதும் எதுவா இருந்தாலும் போன்ல பேசிக்கலாம், நீங்க பணத்தை கொடுங்க, நான் போறேன், இந்த மாதிரிலாம் இனிமே இங்க வராதிங்க
அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு போறேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறான். உடனே மனைவி கிட்ட போயிட்டு கேட்குறா, பொண்ணே பார்த்தீங்களாங்க, நம்ம பொண்ணு இளைக்காம இருக்கிறாளங்க, வீட்டுக்கு வந்தாலும் நல்ல சாப்பாடு கறி சோறெல்லாம் சமைச்சு போடலாம், ஹாஸ்டல்ல படிக்கிறா, எப்படி இருக்காளோ தெரியலீங்களேங்க, என்னங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அதாவது ஜெமி வந்து கார்த்திகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறா. எல்லாம் நல்லாதான் இருக்கிறாம்மா, நல்லா படிக்கிறா, அவளுக்கு என்னம்மா, அவ நம்ம வீட்டு பொண்ணு இல்லையா, அவ நல்லாதான். என்ன நீங்க பட்டும் படாத மாதிரி சொல்றீங்க, இல்ல இல்ல அவ சந்தோஷமா இருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க ஊர்ல ஆப்போசிட்ல அந்த வீடு இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா, அதாவது நித்யா, அவளும் அந்த கல்லூரியில தானே படிக்கிறா. அப்போ வந்து அவளுக்கு வந்து ஒரு டெலிகிராம் ஒண்ணு வரும், போன் கால் வரும். வந்த உடனே அவ திடீர்னு கிளம்பி இவ வந்து ஹாஸ்டலுக்குள்ள போவா. கல்யாணி நித்யா வந்து என்ன பண்ணுவா, வெளியில வருவா. இப்படி வந்த உடனே இவ வந்து அவளை பாப்பா, அவ வந்து இவளை பாப்பா. ஆனா ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டாங்க. அப்படி அப்படி பேசிக்க மாட்டாங்க. அப்படி பேசிக்காம இருந்த உடனே அவளுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். என்ன நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஊருக்கார பொண்ணுங்க தான், ஆனா இவளும் பேசலன்னு, இவள்கிட்ட என்ன பேச்சு இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மனசுக்குள்ள ஒரு மாதிரி நெகட்டிவ் நினைச்சுக்கிட்டு இவ டக்குன்னு வருவா. வந்த உடனே 2 நாள் ஊருக்குள்ள இருப்பா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு வந்துருவா. பழைய மாதிரி அவன் முகத்துல எந்த விதமான எதுக்காக போனா எதுக்காக வந்தா அப்படிங்கிறது எதுவுமே கேட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேட்பேன், எதுக்கிட்டு போனேன் என்னென்ன, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, சும்மா போனேன், எங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும் போல இருந்துச்சு, பார்த்துட்டேன் வந்துட்டேன், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, படிக்கிறத பாருங்கடி அப்படின்னு வந்து நித்யா சொல்றேன். உடனே அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த இவளுக்கு இப்படியே படிப்பு முடிகிற தருவாய் இருக்கும். அப்போ வந்து வெளிநாட்டுல போயிட்டு மேற்படிப்பு தொடர்றவங்க தொடரலாம், அதுக்கு வந்து இவ்வளவு பணம் செலவாகும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆசிரியர் வந்து சொன்ன உடனே இவளுக்கு வந்து என்ன அப்படின்னா, இங்க டாக்டருக்கு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நம்ம எம்டி வந்து படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறது கல்யாணிக்கு வந்து ரொம்ப கனவு. அவளுடைய சின்ன வயசுல இருந்து அவ டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவளுடைய கனவு. அது அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி சொல்லி அவ சொல்லிக்கிட்டே இருப்பா. அதனால இவ என்ன பண்ணுவான்னா, ஒரு லெட்டர் போடுவா, அப்பா எனக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, அந்த பணத்தை நீங்க எப்படியாவது எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, என்னுடைய படிப்பை நான் வந்து மேற்படிப்பு வந்து நான் வெளிநாட்டுல போய் படிக்க போறேன், ஆனா நீங்க பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க வராதிங்க, எனக்கு வந்து மணி ஆர்டர் பண்ணி வைங்க அப்படின்னு அவள் வந்து லெட்டர் போட்டிருப்பா. சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா முன்னாடி பார்க்க போனப்ப வந்து இவர் வந்து என்னுடைய அப்பாவே இல்லை அப்படின்னு சொன்னா இல்லைங்களா, அப்ப அது மாதிரி இவளும் வந்து என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி லெட்டர் போட்ட உடனே அவனுக்கு எப்படியாவது நம்ம பொண்ணுக்கு வந்து பணம் ரெடி பண்ணி கொடுக்கணும், இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதாவது ஜெமியும் கார்த்திகையும் யோசிப்பாங்க. அப்ப அந்த கண்ணாடி அவங்க அந்த குழந்தை அவ வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே, கல்யாணி வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே அந்த நிலக்கண்ணாடியை வாங்கி வச்சுட்டு அதுல வந்து 2 உயிரில் இருந்து 1 உயிர் வந்தது அப்படின்னு அதை எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, 2 உயிரில் இருந்து 1 உயிர் பிரிந்தது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போவாங்க. அப்ப அங்க போகும்போது இவளுக்கு வந்து அடிக்கடி உடம்பு முடியாம போயிடும். அதனால ஆஸ்பத்திரிக்கு வந்து கார்த்திக் வந்து அழைச்சிட்டு போயிருப்பான். அப்ப ஜெமி டாக்டர் சொல்லுவாங்க, ஏன் நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, ஏன் நீங்க நல்லா சாப்பிட வேண்டியதானே, இப்படியே இருந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு தெம்பு இல்லாம போயிடும், நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு. அப்ப அவங்க கையில வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பேப்பர் கிடக்கும். அந்த பேப்பர்ல என்னன்னா, எங்களுக்கு வந்து கிட்னி தேவைப்படுது, யாராவது டொனேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி, கிட்னி கொடுக்க விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு சொல்லி அந்த பேர்ல எழுதி இருக்கும். உடனே இது அவனுக்கு திடீர்னு யோசனை வந்துடும், சரி நம்ம 2 பேருமே கிட்னி டொனேட் பண்ணா ஆளுக்கு 2 லட்சம் நம்ம பொண்ணோட படிப்பு செலவுக்கு ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, கிட்னிய டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்போ முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க கார்த்திக்கும் ஜெமியும். வந்த உடனே அவ படிக்கிறா இல்லைங்களா கல்யாணி, அவளுடைய கல்லூரிக்கு வந்து மருத்துவ கல்லூரிக்கு ஒரு ஃபோன் கால் போகும். உடனே நீ வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் வரும். இவ அறக்க பறக்க ஓடி வர்றதுக்கு கிளம்புவா. அப்ப வரும்போது அப்ப நித்யா சொல்லுவா, 1 நிமிஷம் கல்யாணி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் இது வரைக்குமே நான் உங்க கூட பேசினது இல்லை, ஆனா நீ உங்க அப்பா வந்து உன்னை சின்ன வயசுல இருந்து சைக்கிள்ல தூக்கிட்டு அழைச்சிட்டு வந்து விடுவாரு, தோல்ல தூக்கிட்டு வருவாரு, நான் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா இல்லையே
இல்லையே, அம்மா இல்லையே அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னா எங்க அப்பா அம்மா 2 பேருமே வெளிநாட்டுல பணம் பணம் அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்க சம்பாதிக்கிறாங்க. என்கிட்ட ஒரு நாள் கூட அவங்க மனம் விட்டு பேசினது கிடையாது. என்னை எங்க அத்தை மாமா வீட்டுல விட்டுட்டு என்னை பார்த்துக்க சொல்லி எனக்கு மிஷின் மாதிரி என்ன அவங்க நடத்துனாங்க. அதனால எனக்கு எங்க அப்பா அம்மாவுடைய அன்பை வந்து என்னால உணர முடியல. ஆனா உங்க அப்பா அம்மா அப்படி கிடையாது. அவங்க சின்ன வயசுல இருந்து சமட்டி பிடிச்சி வேலை செஞ்சு உன்னை ஒவ்வொரு நாளும் படிக்க வச்சு அவங்க ஆசையெல்லாம் பூட்டி வச்சுக்கிட்டு உன்னை இன்னைக்கு இந்த மருத்துவக் கல்லூரி அளவுல உன்னை படிக்க வச்சிருக்காங்க. நீ அவங்கள வந்து ஒரு வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி உங்க அப்பாவை எல்லாருக்கும் நீ அறிமுகப்படுத்தி வச்ச. ஆனா இந்த மாதிரி அப்பா அம்மா எனக்கு கிடைக்கல. நான் எதுக்கு அன்னைக்கு ஊருக்கு போனேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? எங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு விபத்துல இறந்து போயிட்டாங்க. அதுக்காக நான் போனேன். எனக்கு அவங்களோட அன்பு பெருசு, அன்பை காட்டாதனால எனக்கு அந்த பாசம் தெரியல. ஆனா உங்க அப்பா அம்மா உனக்கு பணத்தை காட்டாம வெறும் அன்பை மட்டுமே காட்டி இருக்கிறாங்க. அதனால நீ உங்க அப்பா அம்மாவுடைய அன்பை புரிஞ்சுக்கோ அப்படின்னு நித்யா சொன்ன உடனே அவளுக்கு அப்படியே பலார் பலார்னு கன்னத்திலே அரைஞ்ச மாதிரி அப்படியே அவளுக்கு திடீர்னு ஒரு உணர்வு. சரி நம்ம உடனே அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹாஸ்டல்ல வார்டன்ட்ட லீவ் சொல்லிட்டு ஸ்கூல்ல அது அந்த கல்லூரியிலையும் லீவு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து அவங்க ஊர்ல இறங்கின உடனே ஒரே கூட்டமா இருக்கு. கூட்டத்தெல்லாம் விலக்கியும் அந்த பொண்ணைங்க வந்துட்டாளே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கல்யாணி வாமா வாமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே வீட்டு கதவை திறந்து விட்டுட்டு உள்ள போனா அதாவது அவன் வந்து எப்பொழுதுமே ஜெமியோட மடியில வந்து படுத்துப்பான் இல்லைங்களா, வேலை செஞ்சுட்டு வந்த உடனே தலையை வச்சு அந்த மாதிரி அவனுடைய மடி உட்காந்துருக்கிறான். அவனுடைய மடியில ஜெமியோட தலையும் ஜெமியோட தலைமையில கார்த்திக்கோட தலையும் இருக்கு. 2 பேரும் ஒன்னா அப்படியே குனிஞ்சு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி அந்த கண்ணாடி இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இரு உயிரில் இருந்து ஓர் உயிரில் இருந்து 2 உயிர் பிரிந்தது அப்படின்னு சொல்லி அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 7 லட்சம் ரூபாய் பணம் அப்படியே கவரோட இருக்கு. அதை பார்த்துட்டு அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி நான் உங்களுடைய அன்பை இத்தனை நாளும் வந்து நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாங்க. 2 பேருமே அப்படியே இறந்து போயிருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு கடிதம் இருந்துச்சு. இல்லம்மா, எங்களால வந்து உனக்கு பணத்தை எப்படி நீ கேட்ட தொகையை எங்களால உடனே விரட்டி கொடுக்க முடியல. அதனால எங்களுடைய கிட்னிய நாங்க தானம் செய்து அதன் மூலமா உனக்கு நாங்க பணத்தை கொடுத்துருக்கோம். இந்த பணம் உன்னுடைய மருத்துவ டாக்டர் கனவை வந்து நிறைவேற்ற செய்யும் அப்படின்னு அந்த கடிதத்துல எழுதியிருக்கோம். அதுல அவங்க அப்பாவுடைய பிளட்டாலையும் என்ன இருக்கும் அப்படின்னா, ஓர் உயிரிலிருந்து 2 உயிர் பிரிந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அதை பார்த்துட்டு நோ அப்படின்னு சொல்லி அப்படியே பயங்கரமா கத்தி இந்த பணமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு தூக்கி கீழே போட்டுட்டு, அப்பா அம்மா நீங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவையும் அம்மாவையும் அவளோட மடியில போட்டுட்டு, நான் உங்களை அப்பா அம்மான்னு கூப்பிட வர நேரத்துல நீங்க என் கூட இல்லையே, இத்தனை நாள் நான் உங்க அன்பை உணராம போயிட்டேனே, என்னை மன்னிச்சிடுங்க. உங்க ஆசை எனக்கு இந்த பணமே தேவையில்லை, நீங்க இருந்தா போதும், திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகுறான். எல்லாரும் அப்படியே திகச்சு பாக்குறாங்க. நீங்க எனக்கு வேணும் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறா. ஆனா 2 பேரும் இறந்து போயிருப்பாங்க. எப்படி இறந்துருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்னிய டொனேட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க 2 பேருமே இறந்து போயிடுவாங்க. அப்ப உடனே அவ சொல்லுவா, இல்லப்பா உங்கள்ல இருந்து நான் வந்தேன், என்னில இருந்து நீங்க பிரிஞ்சுட்டீங்க. உங்க ஆசைப்படிய நான் நல்லா படிச்சு என்னுடைய அப்பா அம்மா பெயர்ல நான் ஒரு மருத்துவமனைய நிறுவி அதுல நான் எல்லாருக்கும் ஃப்ரீயா மருத்துவம் பார்ப்பேன், என்னை மன்னிச்சிடுங்க, இந்த கடனை நான் இப்படிதான் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவையும் அம்மாவையும் அடக்கம் பண்ணிட்டு அவங்க அப்பா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்பதான் வந்து ஒருத்தர் சொல்ல, இங்க யாரு கல்யாணி அப்படிங்கிற, நான் தான் சார் அப்படின்னு சொல்லிடுறான். உங்க அப்பா அம்மாவும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, இந்தாங்க இந்த பணம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த பணத்தை கொடுப்பா. இந்த பணத்தை விட எனக்கு எங்க அப்பா தான் அம்மா தான் பெருசு, இந்த பணம் எனக்கு தேவையில்லை, இந்த பணத்தால தான் நான் உங்களுடைய அன்பை உணராம போயிட்டேன்
அப்படின்னு சொல்லி பணத்தை அப்படியே கையில வாங்கும்போது பணம் நழுவி கீழே விழுகுது. அவ கண்ணீரோட வடிச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறா. என்னை மன்னிச்சிடுங்கப்பா, உங்களுடைய நினைவாவே நான் இனிமே ஒவ்வொரு பிள்ளைங்களையும் தத்தெடுத்து ஒரு பெரிய மருத்துவமனையை கட்டி நான் உங்க பேர்ல அதை நான் செயல்படுத்துவேன் அப்படின்னு அது கல்யாணி வந்து சொல்றான். சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே திகைச்சு பார்க்குறாங்க. இந்த வீடு, இந்த வாசல் எதுவுமே வேண்டாம், இந்த பணமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை கொண்டுட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்தில், அந்த ஊரில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்தில் கொண்டுட்டு போய் கொடுக்குறாங்க. அவங்க அப்பா பேர் கார்த்திக் இல்லைங்களா, அவங்க அம்மா பேர் ஜெமி. நினைவாக இந்த பணத்தை வச்சுங்க, நான் படிப்பு முடிச்சுட்டு திரும்பி வர வரைக்கும் நான் இந்த விடுதியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உடனே என்ன பண்ணுவான்னா, அவன் உடனே ஸ்கூலு அந்த மருத்துவக் கல்லூரிக்கு போயிட்டு எல்லாத்தையும் கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு இவ உடனே எங்கே போகிறா அப்படின்னா மருத்துவம் படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறான். படிச்சு முடிச்சுட்டு திரும்ப வரும்போது கார்த்திக் ஜெமி மருத்துவமனை அப்படின்னு சொல்லி மிக பிரம்மாண்டமா அந்த மருத்துவமனையை திறந்திருப்பா. அதுல அத்தனை பேருக்கும் இலவசமா நான் மருத்துவம் பார்ப்பேன். எங்க அப்பா அம்மா சாகல, என் கூட தான் இருக்கிறாங்க. இத்தனை நாளும் நான் அவங்களுடைய அன்பை உணரல, அவங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கல, அவங்களுடைய நேசத்தை நான் பகிர்ந்துக்கல. ஆசையா பேசும்போதெல்லாம் நான் ஒரு வேலைக்காரன்னு நான் அறிமுகப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி கலங்கி இருக்கும்போது அங்க வந்து ஒரு கரம் வந்து ஒரு பின்னாடி கல்யாணி அப்படின்னு சொல்லி குரல் கேட்குது. திரும்பி பார்க்குறா, அங்க யாரு இருப்பா அப்படின்னு சொன்னா நித்யா இருக்கிறா. உடனே நித்யா ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறா. உனக்கு அப்பா அம்மா இருந்தும் உனக்கு அன்பை கொடுக்கல, எனக்கு அப்பா அம்மா இருந்தும் நான் அன்பை உணரல. இதுதான் நம்ம 2 பேருடைய வாழ்க்கையும். ஆனா நம்ம 2 பேரும் வெவ்வேறு தீவுகளாக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா பயணிப்போம். நீ எனக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சதுனாலதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மருத்துவமனையை என்னால கட்ட முடிஞ்சது. நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் நல்ல தோழிகளாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வாங்கம்மா நேரம் ஆயிட்டு, பழசே நினைக்காதீங்க, உங்க அப்பா அம்மா எங்கேயும் போகல, உங்க கூடயே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்து நித்யாவையும் கல்யாணியையும் கூப்பிடுறாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சோமு அப்படின்னு சொன்னீங்களா, அவங்க அப்பா வேலை செஞ்ச அவரு வந்து இந்த பிள்ளைங்களை வந்து தத்தெடுத்திருப்பேன். நான் தான் நமக்கு அப்பா அம்மா எல்லாமே அப்படின்னு, எனக்கு எல்லாம் இருந்து நான் அனாதை ஆகிட்டேன். இன்னைக்கு நீங்க தான் எனக்கு பிள்ளைங்க, நீங்க தான் என்னுடைய பொண்ணுங்க, அதாவது நான் பெற்றெடுக்காத என்னுடைய பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி, பொண்ணுங்கன்னு சொல்றதை விட நான் வந்து உங்களுக்கு தாத்தா. ஏன்னா அவங்க அப்பா வந்து என்கிட்ட வேலை செஞ்சா இல்லையா, நான் உங்களுக்கு தாத்தா தான். வாங்க நம்ம எல்லாரும் போவோம், டைம் ஆச்சு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்கிட்டு போயிட்டு அதை திறப்பு விழா செய்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு திறப்பு விழா செய்யும்போது அவங்க அப்பா அம்மா படம் உருவ சிலையை அப்படியே செஞ்சு வச்சு அதில் என்ன ஓர் உயிரிலிருந்து 2 உயிர் பிரிந்தது அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிருப்பாங்க. இந்த கதையிலேருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கதை என்ன உணர்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எவ்வளவுதான் பணம் காசு எல்லாம் இருந்தாலும் சரிதான், நம்மளை பெற்று எடுத்தவங்கள நம்ம ஒருபோதும் ஒரு செகண்ட் கூட அவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது.